ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில் பார்த்தீங்கன்னா 15/6/2024 16/7/2024 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, அது நகர்வக்கூடிய அமைப்பு, சூரியன், சுக்கிரன், புதன், இந்த மாத கிரகங்கள், சந்திரன் 4 கிரகம். ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு, சனி, ராகு, கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகத்தோடைய அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது. சூரியன் இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். அவர் 1 மாதம் வரைக்கும் இருப்பார். மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம். சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்கே இருப்பார். அதுக்காக ஏன்னா 32 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். அதனால தான் மிகப்பெரிய மாதம் ஆணி மாதம். அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 இணைஞ்சி மிதுன ராசியில் 16 நாட்கள் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு அமைப்பு. அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது. அடுத்தடுத்த கிரகங்கள் தான். ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் 14/6/2024 சூரியனுக்கு முன்னாடியே புதன் உட்காந்து சூரியன் பின்னாடி புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அடுத்தது புதன் 29/6 நகர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில். செவ்வாய் பகவான் 12/7/2024 ஆணி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகி குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க. குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு 7/7/2024 அவரும் போய் உட்கார்ப்பார். இதுதான் கிரக நிலைகள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி பாத சனியில் போய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அடுத்தது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஆடி மாதம். 5ல் குரு, 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதன், சூரியன், சுக்கிரன் 3 பேரும் இருக்காங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், கேது இணைவாங்க. சந்திரன் அது இந்த மாதம் பிறப்பப்ப அது 2.5 நாளைக்கு ஒரு திருப்பம் போயிட்டுருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் கிரக நிலைகள். இதில் என்ன அப்படின்னா 4ஆம் இட சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமரும் பொழுது உங்கள் தாய்க்கு உடல் உபாதைகள் இருக்கும். தாய்க்கு ரொம்ப கோபங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ராசி பிரகாரமே உப்பையும் காரத்தையும் குறைச்சிருங்க. இது ஒன்று. 12/7க்கு அப்புறம் செவ்வாய் போய் அங்கே சூப்பராக குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தில் உட்கார்றாரு. எங்கே? உங்கள் குழந்தைகளுடைய ஸ்தானத்தில். உங்கள் ராசி பிரகாரம் உங்கள் குழந்தைக்கு ஜென்ம குரு. ஆனால் செவ்வாய் போய் உட்காரும் பொழுது அங்கே பாதிப்பை கோபத்தையும் எதையோ காட்டாது. ஏன்னா குரு மட்டுப்படுத்துவார். நீ எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு குரு மங்கள யோகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவர் இது பண்ணுவார். சரிங்களா? அப்போ இந்த மங்களகாரகன் அங்கே போய் உட்காரும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மங்களகரமாக எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைக்கு இல்லை ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கணும், இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு அமுது ஊட்டணும், இல்லை அந்த பிள்ளைக்கு நீங்கள் மஞ்சள் நீராட்டு விழா, இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு 12/7க்கு அப்புறம் ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா செவ்வாயானவர் 12/7க்கு அப்புறம் குருமங்கள யோகத்தில் உங்கள் பிள்ளையோட இடத்துல உட்காரும் பொழுது ரொம்ப சூப்பராக நல்லது நடக்கும். ஏன்னா அங்கே உட்காந்து உங்கள் பாக்கியத்தை பார்ப்பார்.
சரிங்களா? அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல போய் அந்த பிள்ளைகளுக்கு 10ல் போய் இது உட்காரும். அந்த இடத்துல இந்த கேது போய் உட்காந்துருக்கார். இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாயானவர் 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தது 11, 12ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது நல்ல லாபம், உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி, இதையெல்லாம் குரு மங்கள யோகத்தில் கொடுக்க போகிறார். 9ல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பாக்கிய தடைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த குரு பார்க்கறதுனால இந்த திருப்பம் ரொம்ப நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பாகவே கொடுப்பாரு. சரிங்களா? 2ல் இருக்க சனி நிறைய தடைகளை கொடுக்கும், குடும்பத்தில் குழப்பத்தை கொடுக்கும், குடும்பத்தில் சலனத்தை உண்டு பண்ணுமே தவிர உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு கெடுதல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை 12-7 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத முன்கோபம், முன் விரோதம், விவாதம் இதையெல்லாம் நீங்களே போய் உங்கள் சுகத்தை கெடுத்துக்குவீங்க. வண்டி வாகனத்தில் போகும் பொழுது தேவையில்லாமல் எங்கேயாவதோ நீங்கள் ரொம்ப வீரதீர செயல்களையெல்லாம் அந்த வண்டியில் உட்காந்து காட்டினீங்கன்னா, இல்லை உங்கள் பிள்ளைங்க காட்டினதுன்னா பிரச்சனை. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு 12ல் போய் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அதனால் அது பிரச்சனையை கொடுக்கும். அதை மட்டுப்படுத்துவதற்கு இந்த வருஷத்தினுடைய ராஜாவான முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்லதொரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டுங்க. சரிங்களா? சரி, வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு 6ஆம் இடம் சர்வீஸுங்கிற இடத்துல தான் இந்த புதன், சூரியன், சுக்கிரன் உட்காடுறாங்க. 6க்கும் 9க்கும் அதிபதி 6லேயே இருக்கார். சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் போய் அங்கே உட்காந்துருக்காரு 6ல். 8ஆம் அதிபதி 6ல் போயிட்டால் விபரீத ராஜயோகம்லாம் கொடுக்காதுங்க. அங்கே உட்காடுறவன் 5க்கும் 10க்கும் அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, பெண்களுக்கு நீங்கள் சர்வீஸ் செய்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு உதவி, ஏதோ ரோட்டில் போகிற ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு உதவி கேட்பாங்க. அவங்க கூட போய் ஒரு பஸ் ஏற்றி விடுறதோ இல்லை சொல்லி கொடுக்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு பேங்குக்கு போனால் கூட அப்ளிகேஷன், அது மாதிரி பெண்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போகாதீங்க. கொஞ்சம் அலுப்புப்படாமல் அதை செய்யுங்க. இல்லை கூட வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு இதை கொஞ்சம் முடிச்சிருங்க, எனக்கு அவசர ஒர்க் இருக்குது வீட்டில் அப்படின்னா அதை ஒத்துக்குங்க. அதை ஒத்துக்கிட்டு அதை செய்யுங்க. அது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு. அதனால் ஏன்னா 5ல் குரு இருக்கும் பொழுது நம்ம அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலான்னு ஒரு அசட்டையை கொடுக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளுடைய 2ஆம் இடத்துல கிரக சேர்க்கை என்பது அவ்வளோ சிறப்பான ஒரு பலனை கொடுக்காது. 5ஆம் அதிபதி 6ல் போய் உட்காந்துட்ருக்காரு குழந்தைகள் ஸ்தானத்துது. அவர் எல்லாம் தெரிந்து திரிகோணத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தடையை கொடுக்கும். அதனால் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. சரிங்களா? தொழில் அதிபர் இல்லை தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இப்பொழுது பொறுமையாக இருங்க. சூரியன், சுக்கிரன் இந்த இணைவு அவ்வளோ சிறப்பு கொடுக்காதுங்க. அதனால் அது திருமணத்துக்கு யோகத்தை கொடுக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகன் சூரியனும் சுக்கிரனும். அதனால் தயவுசெய்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக நான் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறேன்னு இப்போ ஆரம்பிக்க வேண்டாம். தசாபுதிகள் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஜோதிடரை கேட்டுக்கிட்டு ஆரம்பிங்க. கோச்சாரம் உங்களுக்கு ஒரு 35லேருந்து 40% தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். 60% அதிகமாக மெஜாரிட்டி கொடுக்கறது தசாபுத்தி தான். அது நல்லா இருந்தால் இறங்கி செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா பாத சனியில் இருக்கிறீங்க, விரயமாக்கிடாதீங்க பணத்தை, கையில் இருக்க பணத்தை. அதை முக்கியமாக பார்த்துக்கலாம். அடுத்தது, நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா எல்லாரையும் அன்பால் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சனி 2ஆம் இடத்துலேருந்து 2-6 திரிகோண சந்திப்பில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் மக்களுக்கு, ஏன்னா சனிங்கிறது மக்கள், சூரியனுங்கிறது நீங்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் அங்கே சனியும் பார்க்கறதுனால உங்கள் கோபதாபத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இன்னொரு ராஜகிரகத்தை சனி பார்க்குறாரு, சூரியனையும் பார்க்குறாரு. அப்படி திரிகோண சந்திப்பில் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமே தவிர நீங்கள் தயவு செய்து எல்லாத்தையும் ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது, வெற்றியோ தோல்வியோ அதாவது மக்களுக்கு உரியதை நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை இருந்து செய்யணும். நீங்கள் செய்கிறது ஏதோ சரியில்லை, இன்னொருத்தர் செய்வாங்கன்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பகை கிரகம் சூரியன், அவர் 6ல் உட்காந்துட்ருக்காரு. அப்போ பெண்களால் அவமானப்படாமல் இருக்கணும். சரிங்களா? காற்று ராசியில் உட்காரும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் ஒன்று சொல்லி அவங்களுக்கு தப்பாக அதை தப்பாக அவங்க காதில் போய் விழுந்திருக்கலாம், இல்லை தப்பாக அவங்க புரிஞ்சுக்கலாம். அதனால் பேச்சில் 2ல் சனி இருக்குது. நீச்ச பேச்சு வேண்டாம்.
பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய குதர்க்கமான ஒரு பேச்சை பேச வேண்டாம். அவங்கள சுட்டி காட்டுற, அவங்க எகத்தாளமாக பேசுகிறேன்னு ஏதாவது அவங்கள நக்கல் நையாண்டி பண்ணுறேன்னு பண்ணி, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உற்றார் இவர்களுக்குள்ளே ஏதாவது நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியாக வந்து அந்த உறவு சிக்கலில் கொண்டுட்டு வந்து விட்டுடும். சரிங்களா? கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. அதை கொஞ்சம் நீங்கள் சமாளித்து கொஞ்சம் கொண்டுட்டு போகிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து உட்காந்துட்டார், மகர ராசியிலே உட்காந்துருக்காரு சந்திர பகவான். ஆனால் 2 நாள் சுற்றி வரும்பொழுது அது அப்பு டவுனில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 3ல் போய் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும், வெளிநாட்டு யோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தருவதற்காக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா 3ல் கடல் ராசியில் ராகு போய் உட்காரும் பொழுது முயற்சி வெற்றி அடையும். வெளிநாட்டு யோகத்திற்கு, வெளிநாட்டு படிப்புக்கு இதெல்லாம் மிக சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். 8ஆம் அதிபதி 6ல் போய் உட்காந்து உங்கள் ராசியோட திரிகோணம் இருக்கும் பொழுது மறைமுக ஒரு வாழ்க்கையே அது கொடுத்துருங்க. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது சிறப்பு. அதனால் அதை நீங்கள் யோசித்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க. வெற்றி வாய்ப்புகள் 12க்கு 7க்கு அப்புறம் கொடுக்குங்க. சரிங்களா? இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்துறைகளுக்கு அதிக உழைப்பு இருக்கும், அதற்கேற்ற ஊதியம் கிட்டும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் 9/7/2024 காலையில் 7:52 முதல் 11/7/2024 7:49 இரவு வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணுன்னாலும் பிள்ளையாருக்கு வந்து உள்ளார ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் அருகம்புல் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதில் ஒரு குங்குமம், ₹1 காயின்ஸ் வச்சு அதில் அருகம்புல் கொஞ்சம் உங்களுக்கு செம்பருத்தி பூ இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு மல்லிப்பூ வச்சு எது இருக்கோ அது கிடைக்குதோ, இல்லை எருக்கம்பூ கிடைச்சா கூட அதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சோண்டு அவல், பொரி, பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு சொட்டு தேன், ஒரு சொட்டு நெய் கலந்து வைத்து நீங்கள் கொஞ்சம் நீர் உலாவி விட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு குடிச்சு நல்ல தண்ணியை காலையில் கிளம்பி ஒரு சொம்பு தண்ணியை கடகடன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பல்லு தேய்ச்சிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்று முழுவதும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மன சஞ்சலம் இல்லாமல் உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இதை நீங்கள் பார்க்கணும். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கால பைரவர் அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும். ஏன் அப்படின்னா மகர ராசிக்கு கும்பராசிக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா சனி பகவானுடைய குருவாக சிவபெருமானுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய கால பைரவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு உடனே கை மேலே கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக உங்களுக்கு 2 பிரதோஷம் வருது. வளப்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் ரெண்டுமே மிக சிறப்பாக திவ்ய பிரதோஷமாக வரக்கூடிய 19/6/37. ஏன் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணும் பொழுது சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ஆணி திருமஞ்சனை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருடைய மைந்தனான கால பைரவர் உங்களுடைய சனி பகவான், உங்கள் ராசிநாதனான சனி பகவானுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு அருள்பாலிப்பார். ஏன்னா சனியும் சூரியனும் திரிகோண சந்திப்பில் அப்பா பிள்ளைக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உண்டாக்குங்க. சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் சோடசக்கலை வருகிறது 22/6/5/7. அப்போ அந்த நாளில் நீங்கள் நினைத்ததை மனசுக்குள்ள நல்ல எண்ணத்தோடு நினச்சி நீங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களை திருமூர்த்திகளை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? அவிட்ட நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் புதன்கிழமையில் 26/6 அன்று ஸ்ரீ வராகி வழிபாடுக்கு உரிய பஞ்சமி வருகிறது. அன்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி வந்தால் ரொம்ப விசேஷம். செவ்வாய் உச்சமாகக்கூடியது உங்கள் ராசியில் தான். மற்ற எந்த ராசிக்கும் கிடைக்காத சிறப்பு உங்கள் ராசிக்கு கிடைக்கிது. அப்போ வராகியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வராகி வெற்றியை மட்டும் அல்லங்க, நீங்கள் நல்லதை நினச்சி நீங்கள் இறங்கும் பொழுது காரிய அனுகூலமாக காரிய தடையை விளக்கக்கூடியவளாக இருந்து அவள் உங்களுக்கு அருள்பாலிப்பாள். அதனால் இந்த 3 வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்பது அலுங்காமல் குலுங்காமல்
இந்த நவகிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து நீங்கள் இந்த நாட்களை 32 நாட்களை கடந்து நீங்கள் செல்லலாம் என்பது திண்ணம். அடுத்தது கும்ப ராசிக்கு இந்த ஆனி மாதம் என்ன பலனை தரப்போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.